நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து கொஷின்ஸ் தான். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ரிவர் கிராசிங்கை பேஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் இந்த ஒரு கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின், a man can swim at 4 km per hour in still water. அதாவது still waterல ஒருத்தனால எவ்வளவா நீந்த முடியும்னு சொல்றாங்க. velocity of man with respect to அந்த ஒரு river, with respect to river. ஓகேங்களா? எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 4 km per hour. ஓகேங்களா? ஸ்டில் வாட்டர்ல நீந்த முடியும்னா ஆறு போயிட்டு இருக்கும்போது நம்ம அதே ஸ்பீட்ல தான் போறோம் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? he is crossing 8 km wide river. wide னாது நம்ம d ன்னு எடுத்தோமா, அந்த ஒரு wide அகலத்தை வந்து நம்ம d ங்கிற லெட்டர்ல எடுத்தோம். அப்ப 8 km flowing at a rate of, அந்த ஒரு river எவ்வளவு ரேட்ல flow ஆகுதுன்னு சொல்றாங்க. flowing at a rate of velocity of river with respect to ground 3 km per hour. okay, if he swims perpendicular to the river, முக்கியமான கண்டிஷன், if he swims perpendicular to the river, அவன் வந்து ரிவருக்கு perpendicular ஸ்விம் பண்றான். அப்ப ரிவர் இப்படி இருக்கு, டைரக்ஷன் பத்தி அவங்க பேசல, நம்மளே வரைஞ்சிக்கலாம். ரிவர் இப்படி இருக்கு, நான் இங்க இருந்து இங்க போறேன்னு வச்சுக்கலாம், ரிவருக்கு perpendicular ஸ்விம் பண்றேன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் சொல்லிட்டாங்க. அப்ப இது என்னது? ஷார்டஸ்ட் டைமுக்கான கண்டிஷனுங்களா? இது என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க? ஷார்டஸ்ட் டைமுக்கானது. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? velocity of man with respect to river. இந்த இடத்துல velocity of river with respect to ground யூஸ் பண்ணுவான். இங்க வந்து velocity of river with respect to ground 3, இங்க 4. ஓகேங்களா? எல்லாமே கிலோமீட்டர் per hourல தான் இருக்கு. நோ ப்ராப்ளம். அவங்க என்ன கேக்குறாங்க? ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஸ்பீட் ஆஃப் ஸ்விம்மர் as seen by an observer on a ground. கிரவுண்ட்ல இருக்க ஒருத்தனுக்கு ஸ்விம்மர் எவ்வளவு வேகத்துல போற மாதிரி தெரியும். ஆக்சுவலா அவன் எங்க போற மாதிரி தெரியும்? இப்படி போற மாதிரி தெரியும். இதுதான் என்னது? velocity of swimmer அல்லது அந்த ஒரு man with respect to கிரவுண்ட்ல இருக்க ஒருத்தனுக்கு எப்படி தெரியும். ஓகேங்களா? அப்ப இதை கேக்குறாங்க. இது வேல்யூ தெரியுது, இது வேல்யூ தெரியுது. இது என்னது? இது ஒரு வெக்டர், இது ஒரு வெக்டர். ரெண்டுமே என்னது? ரெண்டு வெக்டர் இப்படி இருக்கு, நடுவில் இருக்க வேல்யூ தெரியும்னா ரிசல்டன்ட் தான் எடுக்கணும். அப்ப 3 4 தெரிஞ்சா இங்க என்ன வரும்? ஆக்சுவலா உங்களுக்கு தெரிஞ்சது 5 வரும். ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது தான். இது 3, இது 4னா ஆப்போசிட் அட்ஜசன்ட். 3 4 இருந்துச்சுன்னா ஹைபோடெனஸ் என்னன்னு கிடைக்கும்? 5 கிடைக்கும். இப்ப ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கும் போது ஆங்கிள் 90 டிகிரில இருந்தா பெர்பெண்டிகுலர்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஆங்கிள் 90 டிகிரி. ஓகேங்களா? இது ரிசல்டன்ட்கான ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கானது VMG equal to root of VMR square minus VRG square. அப்ப சாரி பிளஸ் வரும். அப்ப 3 square plus 4 square root of 25. அப்ப உங்களுக்கு 5 ன்னு கிடைக்கும். 5 km per hour. 5 km per hourல நமக்கு கிடைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் என்னது? 5 km per hour. next question, time taken to cross the river. டைம் கேக்குறாங்க. இந்த டைம் என்னது? மினிமம் டைம்ங்களா? மினிமம் டைம் நமக்கு கொடுக்கலனால அது என்ன கண்டிஷன்? இது ஷார்டஸ்ட் டைம் கண்டிஷன் தான். டைம் நமக்கு ஃபார்முலா என்னது? வெலாசிட்டி வேணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம் எடுப்போம். அப்ப டைம் வேணும்னா நமக்கு என்ன வேணும்? டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் அப்படின்னு தான் எடுத்திருக்கோம். பட் வெலாசிட்டி எந்த வெலாசிட்டி எடுப்போம்? இந்த ஒரு வெலாசிட்டி எடுப்போம். ஆமாங்களா? ட்ரிஃப்ட்னா நம்ம ரிவரோட வெலாசிட்டியும், டைம்னா இந்த ஒரு மேனோட இந்த ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, அந்த பெர்பெண்டிகுலரா இருக்க அந்த ஒரு வெலாசிட்டி எடுப்போம். velocity of man with respect to river. drift ஓட வேல்யூ சாரி இந்த டிங்கிறது என்னது? எவ்வளவு விட்த் இருக்கு? விட்த் எவ்வளவு? 8 கிலோமீட்டர். அப்ப 8 divided by velocity of man with respect to river எவ்வளவு? 4. அப்ப நமக்கு என்னன்னு கிடைக்குது? 2 ஹவர்னு கிடைக்கும். டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டர்ல இருக்கும், இது கிலோமீட்டர் per ஹவர்ல. கிலோமீட்டர் கேன்சல் ஆயிட்டு per ஹவர் மேல போனுச்சுன்னா வெறும் ஹவர்னு கிடைக்கும். அச்சுவா ஹவர், 2 ஹவர். அப்ப டைம் நமக்கு என்னன்னு கிடைக்குது? 2 ஹவர். ஓகேங்களா? 2 ஹவர். நெக்ஸ்ட் ட்ரிஃப்ட் கேக்குறாங்க. ட்ரிஃப்ட்டுக்கான ஃபார்முலா என்னது? இந்த ஒரு கண்டிஷன்ல ட்ரிஃப்ட் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். ட்ரிஃப்ட்டுக்கான ஃபார்முலா என்னது? நமக்கு ட்ரிஃப்ட் வேணும்னா இதுல இருந்து டிஸ்டன்ஸ்னா வெலாசிட்டி இன்டு டைம், வெலாசிட்டி இன்டு டி மினிமம். இதுல எந்த வெலாசிட்டி தேவை? ட்ரிஃப்ட் காரணம் ரிவரோட வெலாசிட்டி, ரிவரோட வெலாசிட்டி. அப்ப வெலாசிட்டி ஆஃப் ரிவர் வந்து 3, டைம் மினிமம் வந்து 2. அப்ப எவ்வளவு கிடைக்குது? 6 கிலோமீட்டர். எவ்வளவு கிடைக்குது? 6 கிலோமீட்டர். ஓகேங்களா? அப்ப ட்ரிஃப்டோட வேல்யூ என்னது? 6 கிலோமீட்டர். ஓகேங்களா? மூணுமே கண்டுபிடிச்சாச்சு. இதோட வேல்யூ என்னது? 6 கிலோமீட்டர். ஓகேங்களா? என்ன பண்ணிருக்கோம் தெரியுங்களா? ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் அப்ளை பண்றது. கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? பெர்பெண்டிகுலரா நீந்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அது ஷார்டஸ்ட் டைமுக்கான கண்டிஷன். அதை பேஸ் பண்ணி 3 கேட்டிருக்காங்க. ரிசல்டன்ட் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க,
எவ்வளவு நேரம் அந்த மினிமம் டைமும் ட்ரிஃப்ட் மூணுமே கேட்டிருக்காங்க, மூணுமே சால்வ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதுல மூணுமே கேட்பாங்களான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான், ஏதோ ஒண்ணுதான் கேட்பாங்க. இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டா வந்து ட்ரிஃப்ட் கேட்டுருவாங்க. ஓகேங்களா? கொஸ்டின்ல ட்ரிஃப்ட் கேட்கலாம். ட்ரிஃப்ட் தெரியணும் அப்படின்னா நமக்கு இந்த டி மினிமம் தெரிஞ்சாதான் ட்ரிஃப்ட் கண்டுபிடிக்க முடியும். அப்ப டி மினிமம் கண்டுபிடிச்சு ட்ரிஃப்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி எதுவும் இருக்காது. ஜஸ்ட் இது வந்து மொத்தமா மூணுமே கொடுத்துட்டேன், வேற எதுவும் இல்லை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A man can swim at man வந்து எவ்வளவு ஸ்பீட்ல ஸ்விம் பண்ண முடியும்னு சொல்றாங்க? 6 km/h ஸ்விம் பண்ண முடியும் in still water. If river flows, velocity of river with respect to ground என்னது 8 km/h னு சொல்லிட்டாங்க. Find the minimum time to take on the cross cover the river. அதாவது மினிமம் டைம் கண்டுபிடிக்க சொல்றாங்க, ரொம்ப முக்கியம். மினிமம் டைம்னா மறுபடியும் டயக்ராம் எப்படி வரும்? சேம் டயக்ராம். ஓகேங்களா? இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல velocity of river நம்ம இங்கே குறிப்போம்னா இது 8, இது என்னது velocity of man 6, இது தெரியாது. அவங்க கேட்கறது டைம். ஓகேங்களா? அதே மாதிரி விட்டு எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க? 24 கிலோமீட்டர்னு விட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? விட்டுங்கிறது டின்னு யூஸ் பண்ணுவாங்களா? 24 கிலோமீட்டர். அண்ட் ஃபைண்ட் ட்ரிஃப்ட், டி மினிமம் அண்ட் ட்ரிஃப்ட் கேட்கறாங்க. முதல்ல டி மினிமம். டி மினிமம்கான ஃபார்முலா என்னது? அதேதான், velocity equal to distance by time. இந்த ஃபார்முலா தான். இதுல இருந்து டைம் வேணும்னா நமக்கு என்ன எடுப்போம்? டைம் வேணும்னா distance by velocity. இந்த இடத்துல velocity எதோட velocity? drift கேக்குறாங்க. டைமுக்கு வந்து நம்ம இந்த ஒரு velocity எடுப்போம், அதாவது velocity of man with respect to river எடுப்போம். distance எவ்வளோ? 24, இதோட வேல்யூ 6. அப்ப அடிச்சோம்னா 4 or 24. ஆமாங்களா? அப்ப 4 hours. 4 hours. டி மினிமம் வந்து 4 hours. ட்ரிஃப்ட் கேக்குறாங்க, அதாவது x. ஓகேங்களா? ட்ரிஃப்ட்கான ஃபார்முலா என்னது? ட்ரிஃப்ட் வேணும்னா velocity into time. velocity of river with respect to ground into இந்த இடத்துல டி மினிமம் equal to velocity of river வந்து 8. 8 into 4 எவ்வளவு வரும்? 32. ஆமாங்களா? 8 4 32. ட்ரிஃப்ட்ங்கும் போது டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர்ல வரும். ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர். இதுக்கான ஆன்சர் ஒண்ணுக்கு வந்து 4, இன்னொன்னுக்கு 32. சேம் கண்டிஷன், டேட்டாஸ் மட்டும் வேற. ஓகேங்களா? இது வந்து ரிசல்டன்ட் வெலாசிட்டி கேட்கல. ஒரு ரிசல்டன்ட் வெலாசிட்டி கேட்கறாங்க சார், இது 6 இது 8னா நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்ணலாம்? பித்தாகரஸ் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதுல நிறைய வகையான மெத்தட் இருக்குது சால்வ் பண்றதுக்கு. இது ஹைப்போடெனஸ், இது ஆப்போசிட் அட்ஜசன்ட் சம்திங் எடுத்தீங்க, இது ஒரு ஆங்கிள்னு எடுத்தீங்க அப்படின்னா பித்தாகரஸ் யூஸ் பண்ணலாம். இது ஏ, இதை பி, இதை சினா ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். நமக்கு ஏசி தான் தேவை அப்படின்னா அது இப்படியும் கண்டுபிடிக்கலாம். அல்லது நம்ம ரிசல்டன்ட், ஓகேங்களா? ரிசல்டன்ட் அப்படிங்கும்போது ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர் 6 36 8 64. அப்ப ரூட் ஆஃப் 100, ரூட் ஆஃப் 100னா 10. ஓகேங்களா? நமக்கு தெரிஞ்ச இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். பித்தாகரஸும் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஏன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான், நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். அல்லது சார் வேற என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா அந்த ஆங்கிளுமே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அல்லது ஆங்கிளை கொடுத்துட்டாங்க, இந்த 10ங்கிறது நமக்கு தெரியல, வேற என்ன பண்ணிங்க சார் இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஆங்கிள் வந்து சம்திங் கொடுத்துருக்காங்க. என்ன வரும் ஆக்சுவலா? இங்க வந்து ஆப்போசிட் அட்ஜசன்ட் சம்திங் ஆங்கிள் வந்து இந்த இடத்துல கரெக்டா பண்ண முடியாது, ஏன்னா ஆப்போசிட் அட்ஜசன்ட். அப்ப டேன்ல வந்து 8/6க்கு வேல்யூ இல்லை, அதாவது டேன்ல வந்து 4/3, tan 4/3 வேல்யூ இருக்குல்ல சம்திங். ஓகே, செக் பண்ணி பார்த்தரலாம். tan தீட்டால 8/6ங்களா அல்லது 4/3? tanல எப்ப 4/3 வரும்? இது 3, இது 4, இது 5. 4/3னா 53 டிகிரி. அப்ப இந்த ஆங்கிள் என்னது? 53 டிகிரி. இது 53 டிகிரி வச்சு இதை கண்டுபிடிக்க முடியுங்களா? ஜஸ்ட் இது கொஞ்சம் சுத்தி வளைச்சு தான் வரும். ஜஸ்ட் நம்ம இப்படி போட்டு போயிடலாம், இருந்தாலும் அப்படி போட்டாலும் ஆன்சர் வரும்னு சொல்றேன். 53 டிகிரி அப்படிங்கும் போது நம்ம 53 டிகிரிக்கு அப்ளை பண்றோம். இந்த இது தேவை, நான் ஆப்போசிட் எடுத்துக்கிறேன். sin 53 ஈக்குவல் டு ஆப்போசிட் 8. ஹைப்போடெனஸ் எனக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். எக்ஸ் வேணும் அப்படின்னா 8 டிவைடட் பை sin 53 ஓட வேல்யூ என்னது? இந்த இடத்துல sin 53னா 4/5 வருங்களா? sin 53 இங்க 4/5. ஆமாங்களா? கேன்சல் பண்ணோம்னா 2, 5 மேல போனுச்சுன்னா 2 into 5 10 கிடைக்கும். ஓகேங்களா? அப்பயுமே நமக்கு என்னென்ன கிடைக்கும்? 10 தான் கிடைக்கும். நம்ம எப்படி வேணாலும் அதை சால்வ் பண்ணலாம். பட் எது ஈஸி மெத்தட் அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்துக்கலாம். நமக்கு தெரிஞ்சது இந்த ஒரு ரிசல்டன்ட் மெத்தட் சிம்பிளா இருக்கும், அல்லது பித்தாகரஸ் யூஸ் பண்ணீங்கன்னா சிம்பிளா இருக்கும். ஒருவேளை 2 வேல்யூஸ் தெரியல அப்படின்னா நம்ம ஆங்கிளை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க.
A man can row a boat at 4 km per hour in still water. Velocity of boat என்னது? Velocity of boat னு கொடுத்திருக்காங்க. நான் velocity of man னே எடுத்துக்கிறேன் எப்பவும் போல. Velocity of man with respect to river. ஓகேங்களா? 4 km per hour. man தான அதை ஓடிட்டு போறான். ஓகேங்களா? In still water he is crossing the river passing at river ஓட velocity என்னன்னு கொடுத்திருக்காங்க? 2 km per hour. If he want to reach the point on the other bank directly opposite to starting point, அவன் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இங்க ஸ்டார்ட் பண்றான் அப்படின்னா எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் பாயிண்ட் அங்க போய் ரீச் ஆகணும் அப்படின்னு நினைச்சானா அப்படின்னு கண்டிஷன்ல கொடுத்துட்டாங்க. அப்ப இதுதான் என்னது? velocity of man with respect to ground, அதாவது ரிசல்டன்ட், அதாவது ரூட் ஆஃப் v, இந்த இடத்துல என்ன இருக்கும்? v ஆர்ஜிங்களா, I mean velocity of man with respect to river, velocity of river with respect to ground. அப்ப velocity of man with respect to river whole square minus velocity of river with respect to ground whole square. இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்ம இதை எடுக்கணும். ஓகேங்களா? இது நமக்கு தெரிஞ்சது. இந்த ஒரு ஆங்கிள் நமக்கு தெரியாது. இந்த ஆங்கிள் 90 டிகிரி. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருக்காது? பெருசா எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சார் இங்க மைனஸ் வந்ததுக்கு வந்து டைரக்ஷன் ஆப்போசிட் போறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அல்லது நீங்க இதுக்கு பித்தாகரஸ் அப்ளை பண்ணாலுமே நமக்கு தேவை இந்த VMG வேணும்னா இந்த இடத்துல VMR ஸ்கொயர் இருக்கும். VMR ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு VMG ஸ்கொயர் பிளஸ் VRG ஸ்கொயர் இருக்கும். நமக்கு VMG வேணும்னா VRG எங்க போயிடும்? அந்த பக்கம் போயிடும். அப்ப அந்த இடத்துல மைனஸ் வரும். ஓகேங்களா? அப்ப அந்த இடத்துல மைனஸ் வரும். நீங்க பித்தாகரஸ் யூஸ் பண்ணாலுமே நமக்கு சேம் ஃபார்முலா தான் கிடைக்கும். ஓகேங்களா? அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நெக்ஸ்ட் வேற என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன் வாட் டைரக்ஷன் he should row his boat. ஆப்ஷன் எதுவும் கொடுக்கல. ஆப்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டு எந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு நான் டிஸ்கஸ் பண்றேன். அவன் மூவ் பண்ண வேண்டிய டைரக்ஷன் இதுதான். ஆமாங்களா? அப்ப நமக்கு இந்த ஆங்கிள் பேஸ் பண்ணி தான் அந்த ஒரு டைரக்ஷன் இருக்கும். நம்ம அந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? VRG ஓட வேல்யூ என்னது? RG ஓட வேல்யூ 2, MR ஓட வேல்யூ 4. அப்ப இது ஆப்போசிட் ஹைப்போடெனஸ். என்ன யூஸ் பண்ணுவோம்? இது ஆப்போசிட், இது ஹைப்போடெனஸ். சைன் யூஸ் பண்ணுவாங்களா? sin alpha equal to 2/4 அல்லது 1/2. அப்ப எப்ப சைன்ல 1/2 வரும்னா 30 டிகிரி. அப்ப தீட்டாவோட வேல்யூ என்னது? 30 டிகிரி. ஓகேங்களா? ஐ மீன் தீட்டா இது ஆல்பா. நம்ம இந்த இடத்துல ஆல்பான்னு எடுத்துக்கோங்க. அப்ப ஆல்பாவோட வேல்யூ 30 டிகிரி. ஆப்ஷன் எப்படி இருக்கலாம்னா 30 டிகிரி வித் வெர்டிகல். ஓகேங்களா? 30 டிகிரி வித் வெர்டிகல். வெர்டிகலோட 30 டிகிரி மேக் பண்ணி நீந்தலாம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது 120 டிகிரி with the stream of flow. ஓகேங்களா? stream of flow னா இந்த டைரக்ஷன்ல flow இருக்கு. ஆமாங்களா? இந்த டைரக்ஷன்ல flow இருக்குன்னா ஜஸ்ட் இந்த டைரக்ஷன் இதுல இருந்து 120 டிகிரி, இது ஒரு 90, இது ஒரு 30, 120 அப்படியுமே ஆப்ஷன் கொடுக்கலாம். அல்லது 30 டிகிரி வித் வெர்டிகல் அப்படி கொடுத்தாலுமே ரெண்டுமே சேம் தான். ரெண்டுக்கும் மீனிங் என்னது? ஒன்னே தான். புரியும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த ஒரு இது ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு அப்ப ஆன்சர் என்னது? ஒன்னு இப்படி இருக்கலாம் அல்லது இப்படி இருக்கலாம். ஆப்ஷன்ல எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்க ஆப்ஷன் கொடுக்கலாம். அதனால பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் கான்செப்டா அதை பாருங்க. ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन, resultant velocity of boat as seen by an observer on your ground. Resultant velocity of boat as seen by an observer on your ground. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? VMR ஸ்கொயர் மைனஸ் VRG ஸ்கொயர் அதை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? VMR என்னது? 4 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர். VMG வேணும் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கணும். 16 மைனஸ் 4. ஓகேங்களா? 16 மைனஸ் 4 அப்படின்னா 12. ரூட் ஆஃப் 12 எப்படி பிரிக்கலாம்? 4 into 3 பிரிக்கலாம். அல்லது 2√3 பிரிக்கலாங்களா? இதோட வேல்யூ என்னது? 2√3 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேங்களா? நான் அந்த பக்கம் ரஃப் பண்ணிடுறேன். நோட் பண்றதுனா நோட் பண்ணிக்கங்க. ஒரு பாஸ் பண்ணி வச்சுட்டு நோட் பண்ணிக்கங்க. இந்த பக்கம் நான் ரஃப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வேற என்ன கேக்குறாங்க? ரெண்டையும் கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சரும் பார்த்தாச்சு. செகண்ட் क्वेश्चनக்கான ஆன்சரும் இதுதான். தேர்ட் क्वेश्चन, if the width of the river d கொடுத்திருக்காங்க 3√3 கிலோமீட்டர் அப்படின்னா find the time கேக்குறாங்க. டைம் இந்த இடத்துல என்னது? அந்த ஒரு டிஸ்டன்ஸ் பை இந்த ஒரு வெலாசிட்டிங்களா? VMG ன்னு வருங்களா? VMG அல்லது ரூட் ஆஃப் VMR ஸ்கொயர் மைனஸ் VR ஸ்கொயர். இதோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸ்ட்ரைட்டா அப்ளை பண்ணிடலாம். 3√3 டிவைட் பை வேல்யூ என்ன இருக்கு? 2√3. √3 கேன்சல் ஆயிடும். அப்ப 3/2. 3/2 ன்னு சொல்லாங்களா? 3/2 ஹவர். இதே மினிட்ஸ்ல கேட்டாங்கன்னா 3/2 அப்படிங்கறது 3/2 டைம் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மினிட்ஸ்ல கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 1 ஹவர்னா எத்தனை மினிட்ஸ்? 60 மினிட்ஸ். அப்ப 60 ஆல மல்டிப்ளை பண்ணனும். அப்ப 3/2 into 60 நம்ம கேன்சல் பண்றோம் அப்படின்னா 3. ஓகேங்களா?
எவ்வளவு வரும் 90 minutes 90 minutes நமக்கு கிடைக்கும் 2/2 னா 1 அப்ப 1 ஹவர்னா எவ்வளவு இருக்கு 60 minutes அதை வேற எப்படி பிரிக்கலாம் சார் இந்த மாதிரி போறதுக்கு பிடிக்கல அப்படின்னா வேற மாதிரியும் போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை 2/2 plus 1/2 பிரிக்கலாங்க இது எப்படி எழுதலாம் நம்ம 3/2 எழுதலாம் 2/2 னா என்னது 1 அப்ப 1 ஹவர் இது என்னது half an hour 1/2 ஹவர் 1 ஹவர்னா 60 minutes half ஹவர்னா 30 minutes அப்ப 30 minutes 60 minutes சேர்ந்தா 90 minutes மினிட்ஸ்ங்கிறத இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிளா டினோட் பண்ணுவாங்க ஓகேங்களா அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் क्वेश्चन இங்க இருக்கு ஓகேங்களா a person swims in a river aiming to reach exactly opposite point அப்ப டயகிராம் எப்படி வரும் இந்த மாதிரி வரும் ஆமாங்களா இதுல ஸ்பீட் ஆஃப் அதாவது பேங்க் ஆஃப் a river with a speed அவனோட ஸ்பீட் என்னன்னு கொடுத்திருக்காங்க 0.5 meter per second ஓகேங்களா இவனோட ஸ்பீட் என்னது 0.5 meter per second at an angle 120 degree in the direction of flow ரொம்ப முக்கியம் 120 degree in the direction of flow of water அப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் எவ்வளவு 120 degree ஓகேங்களா நீங்க அப்படி தெரியல இந்த படிச்சு புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல ஆங்கிள் 120 90க்கு மேல கொடுத்திருந்தாங்கன்னா இங்க இருந்து ஞாபகம் வச்சுங்க 90க்கு கீழே கொடுத்திருந்தாங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஓகேங்களா அப்ப இந்த இடம் எவ்வளவு வரும் மொத்தம் இந்த இடம் 90 டிகிரி அப்ப இந்த இடம் மீதி எவ்வளவு இருக்கும் 30 டிகிரியா இருக்கும் ஓகேங்களா முன்ன போன சம்ல பார்த்தா அதே மாதிரி தான் ஓகேங்களா இது 30 டிகிரியா இருக்கலாம் நெக்ஸ்ட் the speed of the water stream speed of the water எங்க இருக்கும் இந்த டைரக்ஷன்ல இருக்குமா இதுதான் கேக்குறாங்க நல்லா பாருங்க உங்களுக்கு ஆங்கிள் தெரியும் இது தெரியும் இத கண்டுபிடிக்கலாங்களா இது வந்து ஆப்போசிட் இது ஹைபோடெனஸ் அப்ப sin யூஸ் பண்ணுவோம் sin 30 டிகிரி ஈக்குவல் டு இந்த இடம் எனக்கு தெரியாது நான் x ன்னு வெச்சிக்கிறேன் தெரியாத இடத்துல x ன்னு வெச்சிக்கிறேன் அல்லது என்னன்னு எடுத்துக்கலாம் velocity of river with respect to ground ன்னு எடுத்துக்கலாம் velocity of river with respect to ground அதான் கேக்குறாங்க divided by 0.5 ன்னு வருங்களா நான் இத இங்க கொண்டு போயிடுறேன் vrg equal to sin 30 ஓட வேல்யூ 1/2 அப்ப 1/2 into 0.5 0.5 ல divided by 2 போடுறோம்னா 0.25 ன்னு கிடைக்குங்களா அப்ப velocity of river with respect to ground என்னது 0.25 meter per second இதுக்கு மீனிங் என்ன நான் 30 டிகிரில இங்க நின்றேன் அதாவது velocity of river இந்த டைரக்ஷன்ல 0.25 என்னோட velocity இந்த டைரக்ஷன்ல 0.5 அப்படினா நான் எந்த டைரக்ஷன்ல போகணும் 30 டிகிரி மேக் பண்ணி போகணும் வெர்டிகலோட அப்படினு மீனிங் ஓகேங்களா அப்படி போனா தான் நான் எங்க போக முடியும் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் பாயிண்ட் போக முடியும் அது வந்து அப்படி கொடுக்காம கொஞ்சம் மாத்தி கொடுத்திருக்காங்க ரிவர்ஸ்ல வந்து நான் வந்து இந்த ஆங்கிள்ல மேக் பண்ணி நீந்தறேன் இப்படி நீந்தும் போது நான் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் பாயிண்ட் போயிட்டேன் அப்ப எந்த ஸ்பீட்ல நான் போயிட்டு இருந்தேனா ரிவரோட வெலாசிட்டி எந்த ஸ்பீட்ல இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க வேற ஒண்ணும் இல்ல ஜஸ்ட் நம்ம அதே கண்டிஷனை தான் யூஸ் பண்ண போறோம் ஓகேங்களா பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அடுத்த क्वेश्चन மூவ் பண்ணுவோம் the speed of a swimmer in still water velocity of man with respect to river எவ்வளவுப்பா 20 meter per second கொடுத்திருக்காங்க the speed of the river water velocity of river with respect to ground 10 meter per second and is flowing due east river எங்க போகுதுன்னு சொல்றாங்க ஈஸ்ட் நோக்கி ஃப்ளோ ஆகுது இதுதானே ஈஸ்ட் டைரக்ஷன் அப்ப நம்ம எப்பயும் எடுத்துக்கிற அதே கண்டிஷன் தான் எந்த பிரச்சனையும் இல்ல if he is standing on south bank இது நார்த் இது சவுத் அவன் சவுத்ல நிக்கறானா நம்ம எப்பயும் எடுத்துக்கிற அதே கண்டிஷன் தான் and wishes to cross the river along shortest pathனாலும் சரி எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் பாயிண்ட்னாலும் சரி ரெண்டும் ஒண்ணுதான் அப்ப எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் பாயிண்ட் அதாவது ஷார்ட்டஸ்ட் பாத் இங்க போக நினைக்கிறான் அப்ப இது என்னது velocity of man with respect to ground the angle at which he should take his stroke with respect to north அதாவது இப்படி அவன் போய் சேரணும்னு நினைச்சானா இவன் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்ன with respect to north நல்லா கவனிங்க with respect to north இதுதான் north with respect to vertical னாலும் சரி இந்த vertical தான் இந்த இடத்துல north ஓகேங்களா அப்ப with respect to north னாலும் சரி அவங்க கேக்குறது ஆல்பா மொத்தமா இல்ல இது 90 டிகிரி பட் அத பத்தி அவங்க பேசல ஆப்ஷனும் 90 க்கு மேல இல்ல ஓகேங்களா ஆனா இந்த இடத்துல இந்த ஆல்பாவோட வேல்யூ கேக்குறாங்க ஓகே இந்த வேல்யூ தான் என்னது velocity of river எவ்வளவு இது 10 இது 20 அப்ளை பண்ணலாமா இது ஆப்போசிட் ஹைபோடெனஸ் sin யூஸ் பண்ணலாம் மறுபடியும் அப்ப sin alpha equal to 10/20 ன்னு கிடைக்கும் அல்லது 1/2 sin ல எப்பப்ப 1/2 வரும் sin ல எப்ப 1/2 வரும் 30 டிகிரிக்கு வரும் sin ல 1/2 30 டிகிரி வரும் அப்ப ஆங்கிள் 30 டிகிரி ரொம்ப சிம்பிள் தான் क्वेश्चन தான் ரொம்ப பெருசாகிற மாதிரி இருக்கு பட் கண்டிஷன் மட்டும் நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படினா ஒரு 10 to
20 செகண்ட்ஸ்ல இந்த ஒரு கொஸ்டின்ஸை போட்டு முடிச்சிடலாம். இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் போகாது. ஓகேங்களா? டிஃபிகல்ட்டாவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸுமே பார்ப்போம். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு மாடரேட்டா தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்ப ஜஸ்ட் இதை பார்த்துங்க. ஓகேங்களா? ஆங்கிள் வந்து 30 டிகிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் இங்க இருந்து இதை சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? a man wishes to cross a river in a boat if he crossed the river in minimum time. மினிமம் டைம்ல கிராஸ் பண்ணும்போது t மினிமம் அப்ப கிராஸ் பண்ணும்போது he takes 10 minutes. எவ்வளோ? மினிமம் டைம் எவ்வளோ? 10 minutes. அந்த மினிமம் டைமுக்கான ட்ரிஃப்ட், இதோட ட்ரிஃப்ட் மினிமம் டைம்ல நம்ம கலக்கும் போது ட்ரிஃப்ட் இருக்கும். அந்த ட்ரிஃப்ட் எவ்வளோ? 120 மீட்டர். ஆமாங்களா? அந்த ஒரு ட்ரிஃப்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 120 மீட்டர். ரெண்டாவது கண்டிஷன், if we cross the river on shortest route, shortest route னா அது மேக்ஸிமம் டைம் கிடைக்கும். ஓகேங்க? மேக்ஸிமம் டைம் அங்க தான் எடுக்கும். ஓகேங்களா? ஷார்ட்டஸ்ட் ரூட் அப்படின்னா அதுக்கான டைம் எவ்வளோ? 12.5 minutes. ஓகேங்களா? 12.5 minutes. find the velocity of boat. velocity of boat னா நம்ம இந்த இடத்துல velocity of man எடுத்துக்கலாங்களா? velocity of man with respect to river. with respect to river. water, riverோட வாட்டர் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? with respect to ரிவர் தான் கேட்டிருக்காங்க. அது கேட்கறாங்க क्वेश्चनல. ஓகேங்களா? என்ன டேட்டாஸ் கொடுக்கலாம்னு பார்க்கலாமா? அதாவது இதுக்கான டயகிராம் எப்படி வரும்? இதுக்கு ஓகேங்களா? இதுல இந்த ட்ரிஃப்ட் டிஸ்டன்ஸ் மட்டும் கொடுத்துறோம். இந்த ஒரு டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 120 மீட்டர். இதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க, இதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. அப்ப ரெண்டுக்குமே டைம் கொடுத்துருக்காங்க. அப்ப டைமோட ரேஷியோ எடுக்கணும். ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டு கண்டிஷன்னா ஒன்னு ஆட் பண்ற மாதிரி இருக்கும், இல்ல ரேஷியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி சம்ஸ் வருது அப்படின்னா. ஓகேங்களா? அப்ப நமக்கு ஏதோ ஒரு வேல்யூ தேவை. நம்ம ஒன்னொன்னா கண்டுபிடிக்கலாம். முதல்ல இந்த டேட்டாஸ் வச்சு என்ன கண்டுபிடிக்க முடியும்? ட்ரிஃப்ட் தெரியும், டைம் தெரியும். ஓகேங்களா? ஓகே, ட்ரிஃப்ட்டுக்கான ஃபார்முலா என்னது? ட்ரிஃப்ட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ், வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இதே ஃபார்முலா தான். நமக்கு டிஸ்டன்ஸ் வேணும்னா வெலாசிட்டி இன்டு டைம், வெலாசிட்டி இன்டு டைம். வெலாசிட்டியோட வேல்யூ என்னப்பா? வெலாசிட்டி என்ன? வெலாசிட்டி இங்க எடுக்கணும். இந்த இடத்துல என்ன இருக்கும்? வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர். இந்த இடத்துல வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். நம்ம இந்த ட்ரிஃப்ட்னு பார்க்கும்போது வெலாசிட்டி ஆஃப் ரிவர் தான் எடுப்போம். சாரி, வெலாசிட்டி ஆஃப் ரிவர் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். ட்ரிஃப்ட்னா இந்த வெலாசிட்டி ஆஃப் ரிவர்னால தான் நடக்குது. அப்ப வெலாசிட்டி ஆஃப் ரிவர் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் எடுக்கணும். இன்டு டைம். இந்த இடத்துல ஷார்ட்டஸ்ட் டைம்ங்கிறதுனால டி மினிமம். ஓகேங்களா? டி மினிமம். இப்போ ட்ரிஃப்ட்டுக்கான வேல்யூ தெரியும் எனக்கு. எவ்வளோ? 120 மீட்டர். இங்க வெலாசிட்டி ஆஃப் ரிவர் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் தெரியாது. இன்டு டி மினிமம் எவ்வளோ? 10. நமக்கு வெலாசிட்டி ஆஃப் ரிவர் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் என்ன பண்ணலாம்? 120 by 10 கிடைக்குங்களா? அதாவது 12 மீட்டர் பர் செகண்ட். அதாவது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இதை கண்டுபிடிக்கல. பட் வெலாசிட்டி ஆஃப் ரிவர் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் கண்டுபிடிச்சாச்சு. கொடுத்துருக்க இந்த ஒரு ஃபர்ஸ்ட் டேட்டாவை வச்சு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 12 மீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா? இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கேன்னு புரியுதுங்களா? ஜஸ்ட் நான் இதை ரஃப் பண்ணிடுறேன், ஏன்னா கொஸ்டின் இன்னும் கொஞ்சம் பெருசா போகும். மினிமம் டைம், மினிமம் பார்ட், அந்த ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ரெண்டும் கொடுத்துருவாங்க. முதல் கண்டிஷனை வச்சு என்னால என்ன கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா வெலாசிட்டி ஆஃப் ரிவர் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். அது கொஸ்டின்ல கேட்டாங்க, இதோட கொஸ்டின் முடிஞ்சது. ஓகேங்களா? பட் அவங்க என்ன கேட்கறாங்க? வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர் கேட்கறாங்க. நம்ம கண்டுபிடிச்சது இந்த ஒரு வெலாசிட்டியை கண்டுபிடிச்சாச்சு. எவ்வளோ? 12. நமக்கு ஆங்கிளும் தெரியாது. ஓகேங்களா? இந்த வேல்யூவும் தெரியாது, இந்த வேல்யூ, இது ஒன்றை வச்சு மட்டும் நம்ம என்ன பண்ண முடியாது? சால்வ் பண்ண முடியாது. அப்ப அடுத்த கண்டிஷனுக்குள்ள போய் தான் ஆகணும். ஓகேங்களா? எப்படி சார் முடிவு பண்றது அப்படின்னா இந்த மாதிரி தான். நமக்கு இதுதான் தேவை, ஆக்சுவலா இதுதான் தேவை. இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. இந்த ஒரு டிஸ்டன்ஸ் மட்டும் தான் நம்ம இந்த ஒரு வெலாசிட்டி மட்டும் தான் தெரியும். இதுவும் தெரியாது, இதுவும் தெரியாது. அதாவது இதுல ஏதாவது கொடுத்திருந்தா கூட அதை வச்சு மேனேஜ் பண்ணலாம். பட் அதுலயுமே கொடுக்கல. ஓகேங்களா? அப்ப நெக்ஸ்ட் கண்டிஷனுக்குள்ள போகணும். ஜஸ்ட் நான் இதை அழிச்சிடுறேன். நெக்ஸ்ட் என்னது? டைம் கொடுத்துருக்காங்க. நான் ரெண்டு டைமுக்கு ரேஷியோ எடுக்கிறேன். ஓகேங்களா? டி மினிமம் பை டோட்டல் டி. டி மினிமம் பை டோட்டல் டி. டி மினிமம்கான ஃபார்முலா என்னது? டி வேணும்னா டிஸ்டன்ஸ், அந்த டெப்த், அது என்னது? அகலம் இருக்கு இல்லைங்களா? அது டிவைட் பை என்ன வரும்? வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர். ஆமாங்களா? இந்த ஒரு வெலாசிட்டினால தான் அந்த ஒரு என்ன கிடைக்குதுன்னா டைம் மினிமம் டைம் வந்து அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஏன்னா நம்ம ஸ்ட்ரைட்டா தான் நம்ம மூவ் பண்றோம். ஓகேங்களா? ஆக்சுவலா பர்பெண்டிகுலரா தான் அங்க நீந்துறோம். ஓகேங்களா? டிவைடட் பை இந்த டைம்க்கான ஃபார்முலா சேம் அதே தான். பட் இந்த இடத்துல இருக்க அந்த வேல்யூ என்னது? வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் வருங்களா? வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். அல்லது எப்படி அதெல்லாம் ரூட் ஆஃப்
velocity of man with respect to river minus velocity of river with respect to ground whole square வருங்களா vmg இந்த இடத்துல என்ன எழுதணும் vmg dd cancel ஆயிடும் எப்படி எழுதலாம் 1 divided by vmr whole divided by 1 divided by root of vmr square minus vrg square எழுதலாங்களா இந்த இடத்துல ஜஸ்ட் டைம்க்கான ஃபார்முலா தான் ரெண்டு கண்டிஷன்லயும் வெவ்வேறு ஃபார்முலா ஓகேங்களா அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி மாறி இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இதுக்கான வேல்யூஸ் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா இதுக்கான வேல்யூஸ் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் t மினிமம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 10 இந்த t வந்து 12.5 ஓகேங்களா ஈக்குவல் டு ஜஸ்ட் இது நியூமரேட்டர்ல ஒரு டினாமினேட்டர் இருக்கு அது கீழ வந்துரும் இங்க டினாமினேட்டர்ல ஒரு நியூமரேட்டர் இருக்கு மேல போய்டும் அப்ப ரூட் ஆஃப் vmr square minus vrg square whole divided by vmr ஓகேங்களா நமக்கு இந்த ரூட்லாம் தேவைப்படாது ஓகேங்களா ரூட் இருந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ரெண்டு பக்கமும் ரூட் ஐ மீன் இந்த ரூட்டை கேன்சல் பண்ணனும்னா ரெண்டு பக்கமும் என்ன பண்ணலாம் ஸ்கொயர் பண்ணலாம் அப்ப ரெண்டு பக்கமும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்கொயர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா அப்ப 10 ஸ்கொயர் எவ்வளவு வரும் 100 12.5 ஹோல் ஸ்கொயர் எவ்வளவு வரும் அப்படினா 155 56 அந்த மாதிரி வரும் 156.25 ஆக்சுவலா வர வேண்டியது ஓகேங்களா 156.25 ஸ்கொயர் பண்ணி பாத்துருங்க ஈக்குவல் டு இங்க என்ன வரும் ரூட்டுக்குள்ள எதுவுமே வராது ரூட் வந்து கேன்சல் ஆயிடும் அப்ப vmr square minus vrg square divided by vmr square மாறுங்க இங்க ஸ்கொயர் இல்ல ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயர் மாறிடும் அங்க ரூட் மட்டும் கேன்சல் ஆயிடும் அது வரைக்கும் அந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் இந்த பக்கம் இருக்கிறதையுமே அழிச்சிடுறேன் என்ன நோட் பண்ணிக்கங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அதை சால்வ் பண்ண வேண்டியதுதான் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 100 vmr square equal to இது இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணோம்னா 156.25 vmr square minus vrg க்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சோம் vrg க்கு என்ன கண்டுபிடிச்சோம் மறந்துருச்சு vrg அப்படிங்கிறது வந்து 12 ஆமா அதுதானே 120 by 10 தான் நமக்கு யூஸ் பண்ணோம் ஓகேங்களா அப்ப 12 ன்னு வந்துச்சு அப்ப 12 ஸ்கொயர் அப்படிங்கும்போது 144 ன்னு வரும் இந்த இடத்துல என்ன அப்ளை பண்ணுங்க இதோட வேல்யூ என்னது 12 மீட்டர் per செகண்ட் ஓகேங்களா அப்ப அதுக்கு ஸ்கொயர் எடுக்கும்போது 144 ன்னு நமக்கு கிடைக்கும் அப்ப 144 நம்ம 144 அப்படியே இருக்கட்டும் இது இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா இங்க 100 வருங்களா 100 தான் இருக்கு அப்ப 100 minus 156 எவ்வளவு வரும் minus 56.25 vmr square equal to minus 144 கேன்சல் பண்ணிக்கலாம் நமக்கு vmr தான் क्वेश्चनல கேட்டிருக்காங்க அப்ப ஓகேங்களா vmr தான் வேணும் அப்படினா 144 ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணுங்க vmr 12 ஸ்கொயர்னா 144 ஓகே இங்க நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஆமா இந்த இடத்துல கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் இல்லீங்களா இந்த இடத்துல கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது vmr ஓட கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம் பட் 144 ஓட அந்த 156.25 மல்டிப்ளை பண்ணல ஓகேங்களா அப்ப 156.25 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகும் பிரச்சனை இல்ல அப்ப நம்ம இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும் 144 into 15625ங்களா 15625 into 144 பாயிண்ட் அப்புறம் கடைசியா வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை 0 4 5 22 22ங்களா ஒரு நாள் 4 வரும் ஓகேங்களா சேம் இதே தான் மறுபடியும் வரப்போகுது 0 0 4 2 4 1 மல்டிப்ளை பண்ணா சேம் 5 2 6 5 1 ஆமாங்களா ஒரே நிமிஷம் 40 வெயிட் பண்ணுங்க கரெக்டா எழுதிக்கலாம் 0 0 4 2 4 இங்க 5 2 6 5 1 ஓகேங்களா இப்போ ஆட் பண்ணும்போது 0 0 9 மேல ஆட் பண்றோம் அப்படின்னா 2 4 8 மறுபடியும் 4 2 னா 6 12 மறுபடியும் 10 2 20,000 வருதுங்களா அதாவது 2 இங்க வந்து 56.25 இங்க வருங்களா இங்க வரும் ஆமாங்களா 22,000 அப்ராக்சிமேட்லி என்ன வருது
20,289ங்களா, அதை எடுத்துக்கலாங்களா? ஓகே, அப்ப இந்த இடத்துல நம்ம இதை அழிச்சிடுறேன். இந்த இடத்துல என்ன வரும்? 20,000 சம்திங்ல வருதுங்களா, 20,289 அந்த மாதிரி வருது நான் மல்டிப்ளை பண்ணும்போது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். இந்த 56 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 20,289 டிவைடட் பை 56.25 வருங்களா, 56.25. நமக்கு இதை டிவைட் பண்றோம் அப்படின்னா 56ஆல 220. ஓகேங்களா, ஐ திங்க் 390 சில்லறையில உங்களுக்கு கிடைக்குங்களா, ஐ மீன் 300க்கு மேல வரும். 56 அப்படின்னா 50னா 4 5 200ங்களா, 4 × 5 20 நமக்கு கிடைக்கும். அப்ப 50ன்னு வச்சோம்னா நம்ம 200க்கு மேல போகும். எப்பனா 4னா அப்ப 300 சில்லறையில கிடைக்கும். 370 அல்லது 80 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். ஓகேங்களா, 370 80 அந்த மாதிரி ரேஞ்சில் கிடைக்கும். இதுக்கு நம்ம ரூட் எடுக்கிறோம், ஸ்கொயர் பண்றோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி எதுக்கு பக்கத்துல இருக்கு, 400க்கு பக்கத்துல இருக்கு. நமக்கு ஆப்ஷன்ஸ் இங்க 12 10 8 20. நீங்க கரெக்டா மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ஓகேங்களா, எங்கேயாவது மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் சம்திங். ஓகேங்களா, 400க்கு பக்கமா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு 20ங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா இதை வச்சு நீங்க போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை. 370 அப்படிங்கும் போது 20 தான் 400, 19 கூட உங்களுக்கு 370க்கு கீழே தான் இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா 12 144 தான் வரப்போகுது. இது 100 தான் வரப்போகுது. இது 64 தான் வரப்போகுது. 8 to 64 ரூட் எடுக்கும் போது. ஓகேங்களா, அப்ப இது 300க்கு மேல இருக்கு. ஓகேங்களா, அப்ப கண்டிப்பா நமக்கு அந்த 20ங்கிற ஆன்சர் தான் வரும். ஒரு டைம் செக் பண்ணி பாருங்க. மெத்தட் இதுதான். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், மினிமம் டைம்ங்கிற அந்த ஒரு கண்டிஷனை வச்சு ட்ரிஃப்ட்டை வச்சு நம்ம ஒரு வெலாசிட்டியை கண்டுபிடிச்சோம், இது ரெவரோட வெலாசிட்டியை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரெண்டு டைமையும் கம்பேர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதுனால ரெண்டு டைமையும் நான் என்ன பண்ணிட்டேன், டிவைட் பண்ணி, விச் மீன்ஸ் ரேஷியோவா எடுத்து ஜஸ்ட் காமனா இருக்க டேர்ம்ஸ்லாம் கேன்சல் பண்ணிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி தேவையில்லாத டேர்ம்ஸ்லாம் ஸ்கொயர் பண்ணி கேன்சல் பண்ணிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்றது தான். நமக்கு விஎம்ஆர் தான் தேவை. அப்ப அதுக்கு தேவை என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் சால்வ் தான் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, ஜஸ்ட் ஒன் டைம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஆன்சர் வந்து 20 வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம் பேஸ் பண்ணி ஒன் ஆஃப் த क्वेश्चन. A boat takes 2 hours to travel 8 km and back in still water. ஓகேங்களா, ரொம்ப முக்கியம். 8 km and back மீனிங் என்னது, ஒரு ஸ்டில் வாட்டர்ல ஒரு போட் 8 km போயிட்டு திரும்பி வருது. அப்ப இங்க 8, இங்க வரதுக்கு 8, எவ்வளவு வரும், டிஸ்டன்ஸ் எவ்வளவு, அப்ப 16. அப்ப 16 கிலோமீட்டர் எவ்வளவு நேரத்துல போகுது, 2 ஹவர்ஸ்ல போகுது. நமக்கு எப்பயும் போல ஃபார்முலா வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் தான். நமக்கு டைம் தேவை, ஐ மீன் வெலாசிட்டி தான் தேவை அப்படின்னா டிஸ்டன்ஸ் எவ்வளவு 16, டைம் எவ்வளவு 2, அப்ப வெலாசிட்டி எவ்வளவு 8. ஓகேங்க, இது எதோட வெலாசிட்டி, போட்டை பத்தி தான் இந்த இடத்துல பேசிருக்காங்க. அப்ப போட்டோட வெலாசிட்டி, வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர், அதுக்கு வெலாசிட்டி ஆஃப் போட்னு வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகேங்களா, ஏன்னா இது அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் தானே. ஓகேங்களா, 8 km per hour. ஓகேங்களா, வெலாசிட்டி ஆஃப் போட். இஃப் வெலாசிட்டி ஆஃப் வாட்டர், வெலாசிட்டி ஆஃப் போட் எவ்வளவு 8, வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க. நம்ம வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் நம்ம என்ன எடுப்போம், வெலாசிட்டி ஆஃப் ரிவர்னு எடுப்போம். எப்படி எடுக்கலாம், 8 கொடுத்துருக்காங்களா 4ங்களா 4. ஓகேங்களா, வெலாசிட்டி ஆஃப் ரிவர் வந்து 4 km per hour அப்படியே இருந்துச்சுன்னா டைம் டேக்கன் ஃபார் ஸ்டில் வாட்டர்ல இந்த மாதிரி. ஓகேங்களா, ஸ்டில் வாட்டர்ல இவ்வளவு நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. எப்ப 8 km போயிட்டு வர்றதுக்கு. இப்ப வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது எவ்வளவு அப்படின்னா 4 km per hour ஃப்ளோ ஆகுது. அப்படி ஃப்ளோ ஆகும் போது எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும், சேம் அப்ஸ்ட்ரீம் 8 km போயிட்டு அண்ட் கம்மிங் பேக். ரொம்ப முக்கியம், அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் தான் இருக்கும். கம்மிங் பேக்னா அது டவுன் ஸ்ட்ரீம் தான் இந்த இடத்துல. இப்போ ஒன்றும் இல்லை, ரிவர் இப்படி இருக்கு, ரிவர் இப்படி எந்த வேகத்துல ஃப்ளோ ஆகுது 4ல, நான் இந்த டைரக்ஷன்ல வந்து 8ல போறேன். நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னது, அதே 4ல இது இப்படி வருது, நான் வந்து 8ல இப்படி போறேன். ஓகேங்களா, ரெண்டுமே டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரம் தான் போறேன், இங்கேயுமே 8 km தான் போறேன், இங்கேயுமே 8 km தான் போறேன். அப்ப டைம் தான் கேட்கறாங்க. ஓகேங்களா, அப்ப ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். அப்ஸ்ட்ரீமுக்கு வெலாசிட்டி, அப்ஸ்ட்ரீம்ல என்னது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும், சாரி மைனஸ் பண்ணணும். 8 - 4 நமக்கு 4 கிடைக்கும். வெலாசிட்டி டவுன் ஸ்ட்ரீம்ல ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும், 12 கிடைக்கும். km per hour, km per hour. இப்ப டைம் தான் கேக்குறாங்க. அப்ப டைம் வந்து அப்ஸ்ட்ரீம்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் 8 km, எவ்வளவு ஸ்பீடு 4, அப்ப எவ்வளவு கிடைக்கும் 2 ஹவர்ஸ்னு கிடைக்கும். அப்ஸ்ட்ரீமுக்கு மட்டுமே நமக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, 2 ஹவர்ஸ் ஆகுது. டவுன் ஸ்ட்ரீம் T டவுன், அப்ப ஐ மீன் வெலாசிட்டி வந்து 12, சாரி டைமிங் போது வெலாசிட்டி டிஸ்டன்ஸ் இதுதான் இங்க பை வெலாசிட்டி 12. அப்ப எவ்வளவு வரும் 2/3. ஆமாங்களா, 2/3 கிடைக்குங்களா.
2/3ங்களா 3/2ங்களா டிஸ்டன்ஸ் ஓகேங்களா. ஒரே நிமிஷம். டைம் அப்படிங்கும் போது நமக்கு velocity equal to distance by time, time equal to distance by velocity தான் கிடைக்கும். அப்ப distance by velocity 8/12 தான் கிடைக்கும், 2/3 தான் கிடைக்கும் ஓகேங்களா. நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்றோம் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஆப்ஷன்ஸ் கொஸ்டின் இங்க இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்களா? இதுவும் ஹவர்ஸ்ல தான் இருக்கு. 2 + 2/3 ஹார்ஸ். ஆனா இங்க மினிட்ஸ்ல கொடுத்துருக்காங்க 2 hour. ஓகே, இப்போ இதை மட்டும் மினிட் கன்வெர்ட் பண்ணா போதும். இதை கன்வெர்ட் பண்ணோம்னா 2 × 60/3 வருங்களா? 2 × 60/3 ஹவரை மினிட் கன்வெர்ட் பண்ணோம்னா எவ்வளவு வரும்? 2 × 2 4 வருங்களா? 2 × 2 4, அப்ப 40 மினிட்ஸ்ங்களா? 40 மினிட்ஸ் ஓகேங்களா. 2/3 ஹவர்ஸ்னா எவ்வளவு வரும்? 40 மினிட்ஸ். அப்ப மேல போறதுக்கு அப்ஸ்ட்ரீம்ல போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? 2 மணி நேரம். டவுன் ஸ்ட்ரீமுக்கு 40 நிமிஷம். மொத்த டிராவலுக்கு தான் அவங்க கேட்டிருக்காங்க. கோயிங் அப் அண்ட் கம்மிங் பேக் தான் கேட்டிருக்காங்க, அப்ஸ்ட்ரீம் அண்ட் கம்மிங் பேக். அப்ப 2 hours 40 minutes ஓகேங்களா. இதுக்கான ஆன்சர் 2 hours 40 minutes. ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான். அப்ஸ்ட்ரீம்னா மைனஸ் பண்ணும், டவுன் ஸ்ட்ரீம்னா ஆட் பண்ணும். அது மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். மற்றபடி டைம் போது அது ஒரு டிஸ்டன்ஸ் பை அந்த வெலாசிட்டி தான் ஓகேங்களா. அப்ஸ்ட்ரீம்ல வெலாசிட்டி கம்மி, டவுன் ஸ்ட்ரீம்ல டோட்டல் வெலாசிட்டி அதிகம் ஓகேங்களா. மொத்த வெலாசிட்டி தான் இந்த இடத்துல யூஸ் பண்றோம். அப்ப அதை யூஸ் பண்ணி சம்ம சால்வ் பண்ணிடுறோம் ஓகேங்களா. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.